ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்பநிதி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த எக்ஸாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த எக்ஸாமை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ, சரிங்களா. எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்ட ஃபீட்பேக்கை வச்சு தான் நம்ம வந்துட்டு இதில் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம், சரிங்களா. ஏன்னா இப்போ அதான ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் எப்படி பண்ணமோ இல்லையோ, அடுத்தவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ வந்துட்டு பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஸோ நாமளும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம், சரிங்களா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் ஜூனியரை பொறுத்தவரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பேசேஜ் வந்துட்டு கஷ்டமாக தான் இருந்தது. இடையில வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகளாக கேட்டிருந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பேப்பர் வந்துட்டு ஈஸியாக தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட் பிள்ளைங்களோட ஃபீட்பேக்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு வாரம் வாரம் வந்துட்டு மாடல் டெஸ்ட் நடக்கும். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு அதில் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு செகண்ட் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கு, ஓகேவா. ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் கொஞ்சம் டஃபாக ஃபீல் பண்ணதா சொல்கிறாங்க. சீனியரை பொறுத்தவரையில் ஒரு பிள்ளைங்களாம், சார் எப்போ சார் ரிசல்ட் வரும், நான் ரொம்ப ஈகராக இருக்கேன், நான் வந்து டிஸ்டிங்ஷன் எடுத்துருவோம் போல அப்படின்னு சொன்னது. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து உண்மையிலேயே டிஸ்டிங்ஷன் எடுக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இங்கிலீஷ் ஜூனியரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, கொஸ்டின் வந்துட்டு ரொம்பவே ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் பேப்பர், சரிங்களா, மாடரேட் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து புக்கில் இருந்து தான் கேட்டுருப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு 90% வேர்டு வந்துட்டு புக்கில் இருந்து தான் இருந்திருக்கும். வேணும்னா ஒரு 10லேருந்து 15, ஏன் அதிகபட்சம் ஒரு 20 வேர்டு வேணால் நமக்கு தெரியாத வேர்டாக இருந்திருக்கலாம். ஒன்ஸ் பேசஞ்சு வந்ததுக்கப்புறம் நானே கூட வந்துட்டு புக்கில் உள்ள ஸ்பீடோட நான் கம்பேர் பண்ணி எது எங்கெங்கிருந்து எவ்வளோ வேர்ட்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா. செகண்ட் பேப்பரை பொறுத்தவரை சேம் அதே தான், தமிழுக்கு ஏற்ற மாதிரி தான். நம்ம வந்துட்டு வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறனால நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு செகண்ட் பேப்பர் தியரியை வந்துட்டு சூப்பராக பண்ணதான் சொன்னாங்க. லித்தோவில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, அது உண்மை தான். ஷார்ட் அண்ட் டு லாங் அண்ட் வந்து எடுக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் ஓவராலாக வந்துட்டு செகண்ட் பேப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஜூனியர், சரிங்களா. இன்டர் வந்துட்டு உண்மையிலே செகண்ட் பேப்பர் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா பிள்ளைகளுமே கஷ்டம் தான் சொன்னாங்க. ஸ்பீடுமே ஓரளவு கஷ்டம் தான் சொன்னாங்க. இதுதான் அவங்க கொடுத்த உண்மையான ஃபீட்பேக்கு. நான் வந்து எக்ஸாம் எழுதலை, ஸோ வந்துட்டு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு வந்துட்டு பேசேஜ் வந்தாலுமே கூட நான் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப கூலாக ஓப்பனாக சொல்லிடுவேன், இதுதானா பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லலாம். பட் அங்கே போயிட்டு எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு அந்த எக்ஸாம் ஃபியரோட போய் உட்காந்து எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும் எவ்வளோ டஃப்பாக இருந்தது, எவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். ரிசல்ட் வந்துருச்சு அப்படி அதில் ஒரு 50% பேர் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா, அது 100ல் ஒரு 50 பேர் பாஸ் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கஷ்டம் தான், சரிங்களா. நம்மளை பொறுத்தவரை கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா அது ஈஸியாக இருந்தால் எல்லாருமே பாஸ் ஆகிடுவாங்கல்ல, ஸோ அதனால் சொல்கிறேன், சரிங்களா. பட் இருந்தாலுமே இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, வந்து நம்ம வந்துட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறத பற்றி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு புள்ள வந்துட்டு பாஸ் ஆகுதுன்னா அந்த பிள்ளைய பொறுத்தவரை ஈஸி தான், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஸ்கூலில் நமக்கு டேர்ம் எக்ஸாம்லாம் வைப்பாங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம், மிட் டேர்ம், செகண்ட் டேர்ம்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் எக்ஸாம் அதில் ஒரு 80-90 மார்க் எடுக்கிற பிள்ளைகிட்ட போயிட்டு பப்ளிக் எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் கண்டிப்பாக ஈஸியாக இருந்ததுன்னு தான் சொல்லும். இதில் ஆவரேஜாக மார்க் எடுக்கிற பிள்ளைகிட்ட போய் எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு ஆவரேஜாக இருந்தது இல்லை டஃப்பாக இருந்தது தான் சொல்லும். ஸோ வந்துட்டு நாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்ற பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதுபோக ப்ளஸ் நமக்கு வந்துட்டு அட்மாஸ்பியரும் நமக்கு எப்படி இருந்தது, அதாவது ஹால் எப்படி இருந்தது. இந்த டைம் வந்துட்டு ரொம்பவே நல்ல விஷயம் என்னன்னா, வாய்ஸ் சூப்பராக இருந்தது, செம்மையாக ஸ்பீடு போட்டது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் கேட்கவே ரொம்ப இதாக இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க நல்லபடியாக இருந்தது, எந்த இதுவும் இல்லாமல் நல்லபடியாக. இதே மாதிரி எல்லா டைம் நடந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பிள்ளைங்க வந்துட்டு வேற லெவலில் ரிசல்ட் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த டயத்தில் வந்து நிறைய பதட்டத்திலே வச்சுட்டாங்க, சிலபஸ் சேஞ்சஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. இல்லை எண்டு வரைக்கும் நம்ம பிள்ளைங்க ஒரு பயத்திலே தான், ஃபியரோட தான் போய் எக்ஸாம் எழுதினாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எக்ஸாம் பேப்பர் எப்படி கேட்டிருந்தாங்க, எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது, எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருந்தது, எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஓவராலாக ஆன்சர் கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக வந்துட்டு வேற லெவலில் மாஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன், சரிங்களா. ஸோ எக்ஸாம் எழுதின எல்லாருக்கும் வந்துட்டு வெற்றி பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக 100% ரிசல்ட்டு இப்போ இல்லைனாலும் எப்பயாவது நம்ம எடுப்போம். நம்ம உழைப்பு ஒரு நாளும் கண்டிப்பாக வீண் போகாது, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டாப்பிக்காக வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம், சரிங்களா. எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து இனிமேல் ரெகுலராக போடுவோம், சரிங்களா. எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் சொல்றதை கேட்டு நிறைய பேருக்கு வந்து பயம் வந்ததுன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க, சார் நீ சொல்றதெல்லாம் கேட்கும் எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக உண்மையை சொல்கிறேன், சரிங்களா. நோ மோர் ஃபேண்டசி வேர்டு. நான் வந்துட்டு ஃபேண்டசியாக எதுவும் பேச மாட்டேன். ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லுவேன், சரிங்களா. ஃபேக் ப்ராமிஸும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், சரிங்களா. எக்ஸாம் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். எது ப்ராக்டிக்கலாக உண்மையோ அதை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும், இனிமேலும் ஷேர் பண்ணுவேன், சரிங்களா. ஸோ சுச்சுவேஷன் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எல்லாரும் எக்ஸாம் எழுதின எல்லாரும் வெற்றி பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.